سيدنا وسندنا وشفيعنا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد نور القلب وقرة العين وقوة الصدر وعلى آله وأصحابه وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் அகில தூதர் அருமைநாதர் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், அக்தாபுகள், அத்யாஸுகள், முஜபாக்கள், முகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, சென்ற வாரம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை குறித்து, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டிய தௌபாவை குறித்து, நம்முடைய பாவங்களை நினைத்து எந்த அளவுக்கு இறைவனிடத்தில் சரணடைய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில கருத்துக்களை நாம் பார்த்தோம். ரமதானுடைய இறுதி பத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வெகுமதி, ரமதானை அடையக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்து, அதிலே அவனுடைய ஒட்டுமொத்த நிஅமத்தும் அருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் சக்கீனத்தும் நஜாத்தும் நரக விடுதலையும் இறங்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது பத்திலே அல்லாஹ் நம்மை இருக்கச் செய்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு இன்பமான சூழ்நிலையில் நாம் இப்பொழுது கழிக்கிறோம். நம்மை சுற்றிலும் உலகளாவிய அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டிருப்பதை தொலைத்தொடர்பு வாயிலாக, இணையதளத்தின் வாயிலாக, செய்தி குறிப்புகளின் வாயிலாக நாம் அறிந்து வருகிறோம். இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் பல்வேறு பாதிப்புகளில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் துவா செய்து கொண்டிருக்க வேண்டிய, துவா செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமையில், கட்டாய நேரத்தில் நாம் இருக்கிறோம். பொதுவாக குர்ஆன் ஹதீஸுடைய வாக்குறுதியின் அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயத்துடைய வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கை. லா ஈஷ இல்லா ஈஷல் ஆஹிரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது சஹாபா பெருமக்களோடு மதீனா முனவ்வராவிலே மஸ்ஜிதுல் நபவியினை கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் பாடிய மௌலூதுடைய வரிகள் புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கின்றன. அவற்றிலே சஹாபா பெருமக்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்க்கை அல்ல, மறுமையுடைய நிலையான வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று பாடிய வரிகளை பார்க்கின்ற போது, முஸ்லிம் சமுதாயம் உலகத்துடைய பல்வேறு செல்வங்களை, சொத்துக்களை, பொருட்களை அனுபவித்து கொள்ளலாம். ஆனால் அவற்றின் மீது அதீத மோகங்கள் என்பது இருக்கக்கூடாது என்பது இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நம்முடைய ஒட்டுமொத்த சிந்தனையும், நம்முடைய அனைத்து திறமையும், அனைத்து எண்ணங்களும் மறுமையிலே நமது வாழ்க்கைக்கான முன்னேற்பாடு எப்படி இருக்கின்றது என்பதிலேயே நமது கவனம் இருக்க வேண்டும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ஊரில் என்ன பழக்கம்னா, அந்த ராஜா
குறிப்பிட்ட நாட்கள் இருப்பார். அதாவது 5 வருடங்கள் அந்த ஊரை ஆட்சி செய்வார். 5 வருடங்கள் ஆட்சி செய்ததற்கு பிறகு அந்த மன்னரை எந்த நபர்களும் இல்லாத, எந்த வசதிகளும் இல்லாத ஒரு தன்னந்தனியான தீவிலை கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்படி ஒரு ஊரில் நடக்குது. அப்படி விடக்கூடிய நேரத்தில் அந்த தீவிலே உணவில்லாமல், எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் தன்னந்தனியாக மன்னர் மடிந்து விடுவார். இது காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழமையாக அந்த ஊரில் நடக்குது. கடைசியாக ஒரு மன்னர் வருகிறார் ஆட்சி பொறுப்புல. 5 வருடங்கள் கழிகின்றன. 5வது வருடத்தின் கடைசியில் ஊரே சேர்ந்த ராஜ மரியாதையோடு அந்த மன்னரை அந்த தனித்தீவிலே ஊரினை கடத்தக்கூடிய நேரத்தில் மன்னர் மிக மகிழ்ச்சியாக செல்லுகிறார். இப்போ பார்த்து பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க, இதுவரைக்கும் நாங்கள் எவ்வளவோ மன்னரை பார்த்துருக்கோம், ஆனால் எவருமே அந்த தீவிலே கொண்டு போய் விட வேண்டும் என்று நினைக்கின்ற போது யாருமே இந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக செல்லவில்லை. அனைவரும் அழுதார்கள், புலம்பினார்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சினார்கள். ஆனால் நீ இங்கே இவ்வளோ குதூகலத்தோடு மகிழ்ச்சியோடு போகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மன்னர் கூறிய வார்த்தைகள் என்பது யதார்த்தமான வார்த்தைகளாக இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயம் உள்ளத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். 5 வருடங்கள் உங்களுக்கு முன்னால் மன்னராக நான் ஆட்சி செய்தேன். ஆனால் எனது சிந்தனை முழுக்க 5 வருடங்களுக்கு பிறகு நான் செல்ல வேண்டிய அந்த தீவை குறித்து தான் எனது சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருந்தது. உங்களுக்கு மத்தியில் இராஜாங்கத்தை நடத்தினேன், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தேன், அனைத்து வரிகளையும் இட்டேன். ஆனால் எனது சிந்தனையில் தினம் நான் 5 வருடங்கள் கழித்து செல்ல வேண்டிய தீவை குறித்து இருந்தது. எனவே அந்த தீவிலே ஒரு தனி உலகத்தை நான் ஏற்படுத்தி விட்டேன். அதிலே ஒரு ஊரே இருக்கின்றது, பல மக்கள் வாழுகிறார்கள், எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி விட்டேன். எந்த தீவிலே இதுவரை நீங்கள் மன்னர்களை கொண்டு போய் அடைத்தீர்களோ அது ஒரு தனி தீவாக இல்லாமல் தனி சுற்றுலா தலமாக மாறிவிட்டது. நான் அவ்வாறு செய்துவிட்டேன், வேண்டுமானால் வந்து பாருங்கள் என்று சொன்னார். போய் பார்த்தா ஒரு பெரிய சுற்றுலா தலமாக அந்த தீவு மாறியிருந்தது. வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டிய அத்தனை வசதி வாய்ப்புகளும் அந்த தீவில் இருந்தது. இது ஒரு கதை, சிறு வயதில் நாம் படித்த ஒரு கதை. இந்த கதையிலிருந்து நாம் கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், உலக வாழ்க்கையில் நாம் அனைத்தையும் அனுபவித்து கொள்ளலாம். நல்ல வீட்டு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். விதவிதமான உடைகளை உடுத்த வேண்டிய அந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். வகை வகையான உணவுகளை உண்ண வேண்டிய உதவிகளை கொடுத்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிறான். இவை அனைத்தும் சில குறிப்பிட்ட காலங்கள் மாத்திரம்தான் என்ற எண்ணங்கள் நமது உள்ளங்களில் இருக்க வேண்டும். சில தினங்களுக்கு பிறகு அல்லது சில மாதங்களுக்கு பிறகு அல்லது சில வருடங்களுக்கு பிறகு நாம் கொண்டிருக்கிற இந்த உடல் நமக்கு சொந்தமானதாக இருக்காது. நாம் வசிக்கிற இந்த வீடுகள் நம்முடைய ஜனாசாவை பாதுகாக்காது. இறந்து போனால் சீக்கிரமாக போய் அடக்கம் செய்யுங்கன்னு சொல்லி சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க. எந்த வீடுகள்லையும் நம்முடைய ஜனாசாவை மம்மிகளை பாதுகாப்பதை போல பாதுகாக்க மாட்டார்கள். நாம் ஆசையாக கட்டிய எந்த வீடும், நாம் பார்த்து செதுக்கிய எந்த வியாபார தலங்களும் அல்லது பொருளாதார வளர்ச்சிகளும் எதுவுமே நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக, மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக வராது. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ரமதான் போன்ற பருவ காலங்களில் அல்லாஹ் மறுமையுடைய வாழ்க்கைக்கான மிகச்சிறந்த ஒரு பருவ காலங்களை கொடுத்திருக்கிறான் என்றால், அந்த பருவ காலங்களில் நம்முடைய பாவங்களை நினைத்து, மன்னரையுடைய வேதனையினை நினைத்து, அல்லாஹ்வுடைய அச்சத்தை நினைத்து, அவருடைய அத்தனை தரப்பட்ட சோதனைகளை நினைத்து, நரகத்துடைய கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் நினைத்து அல்லாஹ்விடத்தில் சரணாகதியாக ஆக வேண்டும்.
முதல்ல முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் துவா செய்ய வேண்டிய பழக்கமே இப்பொழுது இல்லாமல் சென்று விட்டு வரோம்மா, ப்ரெஷராக சீக்கிரமாக 2 ரக்காத் தொழுகிறோமா, வேகமாக மிஷினை போல ரோபோவை போல வேகமாக தொழுது விட்டு உடனே சென்று வெளியில் செல்ல வேண்டிய ஒரு பழக்கம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வந்துவிட்டது. எப்பொழுது துவாக்களுக்காக இஸ்லாமியர்கள் கரங்களை ஏந்த வேண்டிய பழக்கத்தை விட்டார்களோ முஸ்லீம் சமுதாயத்திற்கு மத்தியில் சோதனைகள் அதிகமாகிவிட்டன. முதலாவது மிகப்பெரிய பிரச்சனை, இஸ்லாமியர்கள் துவாக்களை விட்டுவிட்டார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அழுக வேண்டிய பழக்கங்களை இஸ்லாமியர்கள் விட்டுட்டார்கள். மனைவி முன்னாடி அழுகிறான், குழந்தைகள் முன்னாடி அழுகிறான், தகப்பனுக்கு முன்னாடி அழுகிறான், தப்பு செஞ்சுட்டே என்னை மன்னிச்சிருங்கன்னு அதிகாரிகளுக்கு முன்னாடி அழுகிறான், நான் துரோகம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு நண்பா என்று நண்பர்களுக்கு முன்னால் அழுகிறான். குடிப்பதற்கு குடிபானத்தை, உண்ணுவதற்கு உணவுகளை, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து உலகத்திலே இவ்வளவு சிறப்பாக வாழ வைத்திருக்கிற ரப்புக்கு முன்னால் நான் எல்லா விதமான பாவங்களையும் செய்துவிட்டேன், உனது அச்சத்தில் நான் இருக்கவில்லை, எனவே எனது பாவங்களை குறித்து நான் அஞ்சுகிறேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வுடைய தர்பாரிலே அழக்கூடிய பழக்கம் என்பது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் இல்லாமல் சென்று விட்டது. அழமாட்டேங்கிறான். துவால 2 கரங்களையும் ஏந்திவிட்டு அழுத அழுகைகளுடைய காலங்கள் எல்லாம் கடந்து போய் கூத்தாட்டமும் கும்மாளமும் தொலைபேசி வாயிலாக அலைபேசியுடைய மோகங்களில் இஸ்லாமிய இளைஞர்களும் யுவதிகளும் இன்று காலங்களை கடத்திவிட்டு சென்றதற்கு பிறகு எஜமானன் பார்க்கிறான், ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான், என் அடியான் என் அடிமைகள் என்னை நோக்கி வருவதில்லை, என்னிடத்தில் அழுகுவதில்லை, என்னிடத்தில் கெஞ்சுவதில்லை, நான் இப்படி கூறுவேன், நான் எப்படி கொடுப்பேன்? துவாவுடைய ஒழுங்குமுறையிலேயே இருக்கிற நிபந்தனையிலே இருக்கு. துவா செய்யும் போது கடுமையாக அழுகணும். அப்படி அழுக முடியலைன்னா அழுகிற மாதிரி நடிக்கணும். நடிக்கவாது செய்ய வேண்டும். ஒரு குழந்தைக்கு தெரியும் எந்த விதத்தில் தனது தாயிடத்தில் தந்தையிடத்தில் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற யுக்தி குழந்தைக்கு தெரியும். அது அழத் துவங்கினால் தாயுடைய மனசு உருகிடும். கொடுக்க மாட்டேன்னு வரட்டு பிடிவாதமாக இருக்கிற தாய் கூட குழந்தையுடைய அழுகையின் காரணமாக என்ன கேட்கிறாளோ எடுத்து கொடுத்து விடக்கூடிய பக்குவம், தாய்மார்களுடைய உள்ளங்களில் இரக்கத்தை போடக்கூடிய மகா ரப்புல் ஆலமீன் அடியார்கள் தங்களுக்கு முன்னால் சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகளுக்கு அல்லாஹ்வே கட்டுப்படுகிறான் என்ற ஹதீஸ்ல வருது. எல்லா விதமான ஹதீஸ்ல அடியார்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகளுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறான், கண்ணியம் கொடுக்கிறான், முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று நிறைய இருக்கு. அழக்கூடிய பழக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரை அழுது கொண்டே இருந்தார். ஏதாவது ஒரு சோதனையா உடனே 2 கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் அழுகுவார். பல தொழுகைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய நேரத்தில் ரசூலுடைய நெஞ்சத்தில் பட்டிருக்கிற தாடி நனையக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுவார்கள் என்ற ஹதீஸில் வருகிறது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்க்கையுடைய கடைசி நேரம் வரை இந்த உம்மத்திற்காக தனது மறுமை வாழ்க்கையில் தனது உம்மத்திற்காக அழுதார்கள். தனது வாழ்க்கைக்காக ரசூலுல்லாஹ் அழுகலை. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கும் சிம்ம சொப்பனமாக அல்லாஹ்வுடைய அருள் வேந்தராக பொறுப்பாளராக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த மாபெரும் அருள் வேந்தர் இந்த உம்மத்தை நினைத்து நினைத்து அழுதார். ஆனால் இந்த உம்மத்து பலஸ்தீனத்தில் அடி வாங்குது, காஷ்மீரில் மிதி வாங்குது, கலவரங்களின் மூலமாக கொல்லப்படுகிறார்கள், பசுபதியின் மூலமாக மாட்டுக்கரையின் பெயரால் கொல்லப்படுகிறார்கள், பள்ளிவாசலுடைய பெயரால் கொல்லப்படுகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயம் உலகம் முழுவதும் நசுக்கப்படுகின்ற போதும் கூட தங்களுடைய பாவங்களை நினைத்து தன் மீது என்ன குறை இருக்கிறது, தங்களின் மீது என்ன குற்றம் இருக்கிறது, ஏன் ரப்புடைய பார்வைகள் நம் மீது படரவில்லை, பட மறுக்கிறது என்பதை நினைத்து இந்த உம்மத்து அழத் துவங்கினால், அல்லாஹுவே என் பாவங்கள் நிறைய இருக்கிறது, எங்களுடைய
எங்களுடைய பாவங்கள் நிறைய இருக்கிறது, உம்மத்தே முஹம்மதியாவுடைய பாவங்கள் நிறைய இருக்கிறது, எனவே எங்களை மன்னித்து விடு, எங்களை காப்பாற்றி விடு என்று அல்லாஹ்விடத்தில் இந்த உம்மத்தை அழுது அழுது புலம்ப வேண்டிய முக்கிய தருணமான ரமதானுடைய இறுதி பத்தில் நாம் இருக்கிறோம். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லுகிறது, சஹர் நேரங்களிலே நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்பார். அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார். எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுட்டோம், நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்க துவங்கினால் சத்தியமாக அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நம்மால் தப்பிக்க இயலாது. சாதாரணமாக நமக்கு கீழாக வேலை பார்க்கக்கூடிய நபர் 3 தடவை தப்பு செய்வதை நம்ம விட்டுருவோம். 4ஆவது தடவை தப்பு செஞ்சால் எவ்வளோ கோபம் வரும். அடிமைகளாகிய நாம் இவ்வளவு பாவங்கள் செய்ததற்கு பிறகும் ரப்புல் ஆலமீன் நம்மை விட்டு வைத்திருக்கிறானே, அவனுடைய கருணை, அவனுடைய அருள், அவனுடைய மன்னிப்பு, அவனுடைய கிருபையை நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கடுக்காக உலகத்தில் கேட்ட துவாவில் மிக முக்கியமான ஒரு துவா, ரப்பே இப்படிப்பட்ட கண்ணை எங்களுக்கு கொடுத்து விடாதே, அந்த கண்ணிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எந்த கண்ணு? வமின் ஐனில் லா ததுமா, உன்னை நினைத்து அழுகாத கண்ணை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படிப்பட்ட கண்ணே தேவையில்லை, உன்னை நினைத்து அழக்கூடிய கண்ணை எனக்கு கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். புகழ்பெற்ற இறைநேச செல்வர் அம்ர் இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு தொழுகிறார்கள். தொழுகையிலே வஅன்திர்ஹும் யௌமல் ஆஸிஃபா என்ற ஆயத்து வருது. மறுமையில் ஏற்படக்கூடிய கைசேதத்தை பற்றி உண்டான ஆயத்தை ஓதக்கூடிய நேரத்தில் தேம்பி தேம்பி அழுது தொழ முடியாமல் அவர் திணறி கீழே விழுகிறார் என்று வரலாற்று குறிப்பு இருக்கு. உலகமே போற்றக்கூடிய மிகப்பெரிய ஹனஃபி சட்டத்துடைய மாபெரும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையில் பலிசாஅத்து மௌஇதுஹும் வஸ்ஸாஅத்து அத்ஹா வ அமர் என்ற வசனம் வருகிறது. மறுமையுடைய அந்த வேதனையும் மறுமையுடைய காலமும் மிக கடுமையாக இருக்கும் என்ற ஆயத்தினை சய்யிதுனா இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதக்கூடிய நேரத்தில் திணறி 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 அவர்கள் அழுதார்கள் என்று வரலாற்று குறிப்பில் இருக்கு. சாலிஹீன்களும் நல்லடியார்களும் இறைநேசர்களும் மறுமையை நினைத்து அழுதார்கள். சய்யிதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய வீதியிலிருந்து கடந்து கொண்டிருக்கிறார்கள். காட்டின் பகுதியாக ஒரு ஆட்டை மேய்க்கக்கூடிய இடையர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவரை சோதிப்பதற்காக வேண்டி பக்கத்தில் அழைத்து, நிறைய ஆடுகள் இருக்கு, ஏதாவது 2-3 ஆடு எனக்கு விலைக்கு கொடுத்துறேன்னு கேட்குறார். என்னுடைய எஜமானனோடது நான் எப்படி தருவேன்னு கேட்குறான். உன் எஜமானனுக்கு என்ன தெரியவா போகுது, ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது என்று சொல்றான் சோதிப்பதற்காக. ஒரு சில நொடிகள் கூட தாமதிக்காமல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் சில வரலாற்று குறிப்புகளில் சிறுவர் என்று வந்திருக்கு. அந்த சிறுவருடைய வாயிலிருந்து வார்த்தையில் வருகிறது, ஏன் எஜமானன் எங்கேயோ போகட்டும், ஐனல்லாஹ், அல்லாஹ் இங்க இருக்கா. அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன் எங்க இருக்கிறான் என்ற கேள்வியினை கேட்ட மாத்திரத்தில் புகழ்பெற்ற மாமேதையான சஹாபியும் ஜலீலான கண்ணியமிக்க சஹாபி சய்யிதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி 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 ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே, ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று நினைத்து நினைத்து அவர்கள் அழுதார்கள் என்று அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் நமக்கு சான்றாக இருக்கு. சாலிஹீன்களும் நல்லவர்களும் அழுது கொண்டே தனது வாழ்க்கையினை கழித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய போது அழுகுவது என்பது ஒரு பாக்கியம். ஒன்று அழுகுங்க, இல்லைனா அழுகிற மாதிரி நடிங்க. மிகப்பெரிய மாமேதை சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நேரத்திலேயும் அழுது கொண்டே இருப்பார்கள். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மா யுப்கீக மா ஷஅனுக, ஏன் அழுகிறீங்க? அகாஃபு அன் அகூன ஃபில் கிதாபி ஷகியா, பாவமே அற்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையினை வாழ்ந்த சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார், மறுமை நாளிலே அத்தனை நபர்களும் கூடி இருக்கிற அந்த வேளையில் நல்லவர்கள் தீயவர்கள் என்று முடிவு செய்யக்கூடிய மீசானுடைய தராசிலே எனது நன்மைகளும் தீமைகளும் அளக்கக்கூடிய அந்த நேரத்திலே நான் பாவி என்று தீர்ப்பு வந்துவிடுமோ என்ற அச்சமாக இருக்கு.
எனது மறுமையுடைய நிலையை குறித்து நான் அஞ்சுகிறேன் என்று சுஃபியானு சௌரி ரதியல்லாஹு சொல்கிறான். சுஃபியானு சௌரிக்கு கடுமையான கண்ணுடைய வலி. டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர் செக்கப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது, நீங்கள் இனிமேல் அழக்கூடாது, லா தபுக்கி, இதற்கு மேலே நீங்கள் அழக்கூடாது, அழுகலைன்னா உங்கள் கண்ணு நல்லாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாபெரும் இறைநேச செல்வரான சுஃபியானு சௌரி ரதியல்லாஹு உடனே சொன்னான், வமா கைர ஃபீ ஐனின் லா தபுக்கி, அல்லாவை நினைத்து அழுகாத அந்த கண்ணு இருந்தா என்ன இறந்தா என்ன, அதில் என்ன நன்மை இருக்கு, அப்படிப்பட்ட கண்ணு எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். மிக பெரும் இறைநேச செல்வர்கள் எல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அழுது கொண்டே தனது வாழ்க்கையை கழிக்கிறார். ராபியத்துல் பஸரியா இறைநேச செல்விகளுக்கெல்லாம் மிகப்பெரிய மாபெரும் சிம்ம சொப்பனமாக உலகத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இறைநேச செல்வி ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லா நேரத்திலையும் அழுத்துட்டே இருக்கும். கடுமையான வசந்த காலம் வெளியில் வீசிக்கொண்டிருக்கிறது. வேலை செய்யக்கூடிய பெண்மணி ராபியா அம்மா இடத்துல வந்து சொன்னாங்க, ஜிலுஜிலுவென்று காற்றடிக்கிறது, எல்லா மரங்களும் அசைகிறது, இது எவ்வளவு நன்மையாக இருக்கிறது, பார்க்க எவ்வளவு அழகாக இருக்குது, இதை நீங்கள் ரசிக்கலாமே என்று கேட்கிற நேரத்தில் அழுகிறார்கள். நரகத்தை நினைத்து, என் மறுமை வாழ்க்கை நினைத்து, எனது மறுமையில் ஏற்படக்கூடிய நிலையை நினைத்து நான் அச்சம் கொள்ளுகிறேன், நான் இவைகளை நினைத்து நான் சிரிப்பேனா என்று சொன்னான். மரண படுக்கையில் இமாமுனா சையதுனா ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்க பக்கத்தில் போய் ஏன் அழுகிறேன்னு கேட்குறார். வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய மறுமை வாழ்க்கையை நினைத்து நான் அழுகிறேன், நல்லடியார்களுடைய பெயரில் எனது பெயர் வந்து விடுமா, கெட்டவர்கள் தீயவர்கள் என்று பிரிக்கிற நேரத்தில் எனது பெயர் வந்துவிடுமா என்று நினைத்து நான் அழுகிறேன். பேணுதலாக உலகத்தில் நன்மைகளை மாத்திரம் செய்து உலகத்தில் உச்சகட்ட பேணுதலோடு வாழ்ந்த மிகப்பெரிய இமாம்களும் தங்களின் மறுமை வாழ்க்கை குறித்து, அல்லாஹ்வை நினைத்து, மரணத்தை குறித்து, கியாமத்தை நினைத்து, நரகத்தை நினைத்து அழுது கொண்டே வாழ்க்கையினை கழிக்கிறார்கள். அப்போ நம்மெல்லாம் ஏமாத்த சையதுனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது புகாரியுடைய கிரந்தத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை பதிவாக்குகிறார்கள். அந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு ஷத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். சமிஅத்து நஷீஜ உமர வ அன ஃபீ ஆகிர் ஸுஃபூஃபி யக்ரவு. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட நான் தொழுகையில் இருந்தேன், நான் கடைசி சஃபில் இருந்தேன். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு முதல் சஃபிற்கு முன்னால் முசல்லாவிலே அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆயத்து வருது, இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸுனி இலல்லாஹ், எனது கவலைகளையும் எனது சஞ்சலங்களையும் எனது ஒட்டுமொத்தத்தையும் நான் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நான் ஒப்படைப்பேன், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நான் சொல்லி புலம்புவேன் என்ற சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் புலம்பிய வார்த்தைகளை குறித்தான ஆயத்து வருகிற போது இரண்டாவது ஹலீஃபாவான மிகப்பெரிய சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள். எந்த அளவுக்கு அழுகிறார்கள் என்றால், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் கடைசி சஃபில் இருந்தேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அழுகையின் கூக்குரல்கள் சப்தங்கள் என் காதில் தெளிவாக விழுந்தது. இந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் அழுதுருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் ஒரு குருவியை பார்த்து, ஒரு குருவியை பார்த்து அழுகிறார்கள். உன்னைய மாதிரி நான் இருக்க வேண்டாம், நான் ஒரு குருவியாக இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை எழுப்பி மண்ணோடு மண்ணாகிவிடு என்று சொல்லிவிடுவான், எனது கதை முடிந்துவிடும், எனக்கு கேள்வி கணக்கு இருக்காது, நான் எதையும் ஒப்படைக்க வேண்டிய தேவையில்லை, நான் மறுமையில் அல்லாஹ்வை எவ்வாறு சந்திப்பேன் என்று நினைத்து ஒரு குருவியினை பார்த்து சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள் என்பது வரலாறு. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபரை பார்க்கிற நேரத்தில் எல்லாம் அழுகுவார்கள். உலகமே போற்றக்கூடிய மௌலா அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு அழுது அழுது அவர்களுடைய கண்களை சுற்றிய ஒரு கருவளையம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஆன்மீகத்துடைய தலைவாசலான சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு அழுதார். சாலிஹீன்களே,
நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் ரமதானுடைய இறுதி பத்திலே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நமது பாவங்களை குறித்து அழுக வேண்டும், நமது குற்றங்களை குறித்து அழுக வேண்டும், நமது வருங்கால வாழ்க்கை குறித்து அழுக வேண்டும். முஸ்லிம் உலகம் முழுவதும் முஸ்லிம் சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை குறித்து அழுக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இரு கரங்களை ஏந்தி இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடைய ஒற்றுமைக்காக வேண்டி, இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடைய சலாமத்தான வாழ்க்கைக்காக வேண்டி அழுக வேண்டிய ஒரு பருவ காலத்தில் நாம் இருக்கிறோம். எனவே அதிகமாக துவாவில் அழுகுங்கள். அப்படி அழுகை வரவில்லை என்றால் துவாக்களில் அழக்கூடியவாறு நடியுங்கள். அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக.